கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்போது, அந்த குடும்பம் பலுகி பெருகும். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனோட சத்தத்தை கவனமாய் கேட்டு, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடந்தாலே போதும். கர்த்தருடைய பிள்ளைகள் 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி உண்மையாய், நியாயமாய், நீதியாய் நடந்து, செம்மையான வழியில நம்ம நடக்கும்போது, பொல்லாத வழி விட்டு நம்ம விலகி வாழும்போது, நம்ம குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அப்ப நம்ம தேவனோட சமூகத்துல ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்கணும்? என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி தேவனோட சமூகத்திலே நாம் ஜெபிக்கணும். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்தால், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நீயோ கடன் வாங்குவதில்லை. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்றால் நம்ம எப்படி ஜெபிக்கணும்? என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்குள்ள வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி மனப்பாடமா படிச்சு கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும்போது கண்டிப்பா தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஜெபிப்போமா? அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளிலும் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கடன் உபத்திரத்தை மாற்றித்தாங்க. வேதனை நீக்குங்க. துக்கத்தை மாற்றுங்க. தலைமுறை ஆசீர்வதிங்க. சாபத்தை நீக்கி, பஞ்சத்தை நீக்கி, தரித்திரத்தை நீக்கி, வறுமையை நீக்கி, கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும். தேவ சமாதானம் உங்க பிள்ளையோட இதயத்துக்குள்ள தங்கி இருக்கட்டும்ப்பா. நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். God bless you.